கல்யாணம் பண்ணும்போது எம்ஜிஆர், கலைஞர், பி.ஏ. பெருமாள் முதலியார், அரங்கண்ணல், சகசரநாமம் இந்த கிரேட் சிவாஜி கல்யாண காலத்தில் வெறும் 500 ரூபாய். எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வந்து 10 பேருக்கு சர்வ் பண்ணலாமா. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. முத்தமிழ் அறிஞர் என்னமா எழுதி 28 வயசு எழுதியிருக்கான் சார். மொத்த நாட்டுடைய யோகியதை பூரா அதை சொல்லிப்பாரு. பணம் என் தங்கையை துரத்தியது பயந்தோடினாள், பகட்டின் தங்கையை விரட்டியது மீண்டும் ஓடினாள், பக்தியின் தங்கையை பயமுற்றியது ஓடினாள் ஓடினாள் அவள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். போர்க்கவசம் மாட்டுனா உள்ளுக்கு எலும்பு தூரமா உடம்பு கவசம் இடையில நிறைய கேப் இருக்குது. ஒரு மூட்டை பஞ்சை கொண்டாந்து சந்தில் செடிஞ்சு விட்டு கிழமைக்கு மேல் செடிஞ்சு விட்டு இந்த பையனுக்கு கண்ணமலை ஒடுங்கி போயிருக்குது. ஒடுங்க இடத்துல வந்து தாடி ஓட்டி விட்டு நிற்கிறாங்க. சிங்கம் சிலிர்த்தது சிங்கம். சினிமாக்காரனே பிடிக்காத பெரியாரு டே இன்னிருந்து நீ சிவாஜி கணேசன் தானார். இந்த உலக பெரும் நடிகனுக்கு முதல்ல கமெண்ட் தெரியுமா? குதிரை மூஞ்சி, ரத்த மண்டை. செட்டியார் பார்த்தார், இன்னும் சரியா வராதுப்பா, சொன்னா கேள்வி அப்படின்னாரு. அந்த நீதிமன்ற காட்சி ஷூட் பண்ணாங்க. இன்னும் நீதிமன்ற காட்சி ஷூட் பண்ணிட்டு செட்டியார் கூட்டு போட்டா, அடா பாவி இப்படி பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணும்போது எம்ஜிஆர், கலைஞர், பி.ஏ. பெருமாள் முதலியார், அரங்கண்ணல், சகசரநாமம் இந்த கிரேட் சிவாஜி கல்யாண காலத்தில் வெறும் 500 ரூபாய். எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வந்து 10 பேருக்கு சர்வ் பண்ணலாமா. நாட்டியம் திருவாங்கூர் சகோதரிகள்னா அப்போ யாருன்னா லலிதா பத்மினி 2 பேரும் திருவாங்கூர் சகோதரிகள். எம்.ஆர். ராதா ட்ரூப் இருந்த ஒரு பையன் பின்னாடி ஓடி போய், மேடம் லைஃப்பில் உங்கள் கூட ஒரு பட்டம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அவன் தான் சிவாஜி கணேசன். எப்படி அதுக்கப்புறம் நடிச்சுட்டே இருந்தாங்கப்பா. சதிக்க வரைக்கும் கிழவன் வரைக்கும் நடிச்சாங்க. சிவாஜி பத்மினி ஜோடி நீங்க பார்க்க முடியாது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உங்கு மண்ணிலே எனக்கு முன்பும் பின்பும் பிறந்துள்ள பல்லாயிரக்கணக்கான உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, பதிப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. முன்னாடி எல்லாம் எஞ்சோட்ட ஆளுகள் நிறையா இருக்காங்க. 60 வயசு 65 வயசு உள்ளவங்க, அதை தாண்டினவங்க. நான் வந்து பராசக்தி வரும்போது எனக்கு 10 வயசு. கூட்டி பார்த்துங்க பரவாயில்ல. இந்த பராசக்தி வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு படம். அது தங்கச்சி பேர் கல்யாணி, மதுரையில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம். அண்ணன்மாருக்கு 3 பேர் பஞ்சு முளைக்கிறதுக்கு ரங்கூன் போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு செய்தி போகுது, 2வது உலக யுத்த காலகட்டம், வெள்ளக்கார மெட்ராஸ் மேலே குண்டு போடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்கெட்டு பிரச்சனை ஆகி போகுது. ஒரே ஒரு ஆள் மட்டும் போகலான்னு சொல்கிறாங்க. கடைசி தம்பி குணசேகரனை தான் சிவாஜி கணேசன், நீ மட்டும் போயிட்டு வான்னு அனுமதிக்கிறாங்க. கப்பலில் வந்து இறங்குறாரு மெட்ராஸுக்கு. ஐயா அப்படின்னு முதல் டயலாக் வரும். தமிழ்நாட்டில் முதல் கொலை ரொம்ப பிரமாதம்பா அப்படின்னு அப்போவே சிவாஜி கிண்டல் பண்ணுவார். நேராக ஹோட்டலில் போய் தங்குவார். நைட்டில் ஒரு டான்ஸ் நடக்கும். ஓ ரசிக்கும் சேமானேவான்னு பாட்டு வேறு, ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு ஆடணுன்னே இந்த ஆள் மயங்கிட்டேன், ஊற்றி கொடுத்து மயக்கிடுச்சு. காலையில் பார்த்தா பணத்தையும் காணா பொட்டியும் காணோம், நடு ரோட்டில் விட்டாங்க. அதுக்காக நம்ம மனுஷன் இந்த மகான் முத்தமிழ் அறிஞர் என்னமா எழுதி 28 வயசு எழுதியிருக்கான் சார். மொத்த நாட்டுடைய யோகியதை பூரா அதை சொல்லியிருப்பார். ஐயோ ஏமாந்தேன், எத்தனையோ கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன். கல்யாணி காலையிலே உன்னை காணலாம், அத்தானை காணலாம், அப்பாவை காணலாம் என்று ஆசை அலைமோதி கிடந்தேனே. நெஞ்சிலே நஞ்சி அள்ளி கொட்டி விட்டாள், கொஞ்சி குலவி கொடுமை செய்து விட்டாள் வஞ்சகி. இதை விட என்னை கொன்றிருக்கலாமே அவள். பஞ்சையாய் பராரியாய் என் தங்கைக்கு இப்படி தரிசனம் தர வேண்டுமானான். வறுமை, திருட்டு, வஞ்சகம், விபச்சாரம், எங்கே வற்றாத ஜீவநதிகள் வளைந்தோடும் நாட்டிலே, வளமான சோலைகள் பூத்து குலுங்கும் பூமியிலே, வாழ முடியாதவர்களை, வாழவழி தெரியாதவர்களை, வாழ்வதற்கே பிறந்தவர்களை இந்த வங்கத்தில் என்னை வந்ததும் வராதுமா இப்படி வாட்டி விதைக்கவா வேண்டும்? சிங்க திருநாடே
நீ சிறந்தை கோடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே, நீ சொந்த நாட்டானை சுரண்டும் எத்தனை நாளாக? வீர பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற என்னருமை பொன்னாடே, நீ வீதிகளில் விபச்சாரிகளை தெரியவிட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன்? ஏன்? வானத்தை முட்டும் மாளிகைகள், மானத்தை இழந்த மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த உள்ளங்கள், ஏ தமிழ்நாடே, இதுதான உன் தலைவிதி? ஐயோ கல்யாணி, நீ மதுரையிலே, நான் மதராஸ் தெருவிலே, ஆதரவற்றவனாக, அனாதையாக, யாரிடம் எதுவும் பேச முடியாத ஓமையாக. இதாங்க பராசக்தி முதல் டயலாக். எப்போ படிச்சேங்க கேட்குங்களா? 10 வயசில் படித்தேன். 10 வயசில் படித்தேன், மறக்குமா? இதை எழுதியவர் முத்தமிழர் அறிஞர், அவருக்கு 22 வயசு, இந்த பையனுக்கு 24 வயசு. இப்போ நாம் சொல்லப்போட சிவாஜி ஒரு சகாப்தம் உரை, இந்த உரையில் அந்த சிவாஜிங்கிற மனுஷன் நம்ம எல்லாம் விட மோசமான குடும்பத்தை பிறந்து படாத பாடுபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் பல நாள் பட்டினி கிடந்து பல நாடகம்னு ஏறி இறங்கி சினிமாக்குள்ள எப்படிலாம் அவமானப்பட்டு உச்சத்தை எப்படி சொட்டான் என்பதும் அந்த மகா கலைஞனோடு அவருக்கு தம்பியாக அப்படி சிஷியனாக அவர் துரோணர், நான் ஏகலைவர், அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அந்த மகா மந்திரோடு எனக்கு கூட தொடர்பையும் இந்த உரையிலே நான் சொல்ல போகிறேன். திருச்சி பொன்மலை பக்கத்தில் சங்கிலியாண்டபுரம்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அவங்க அப்பா பேர் சின்னையா, அவங்க அம்மா பேர் ராஜாமணி அம்மா. இந்த மனிதன் விடுதலை போராட்ட வீரர், அதனால் அடிக்கடி சிறைக்கு போயிடுவார். குடும்பம் கஷ்டப்படும். எஸ்.எஸ். வாசன், தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாட்டினுடைய செசில் பி டெம்லி என்று பாராட்டப்பட்ட சந்திரலேகா படமெடுத்த ஔவையார் படமெடுத்த எஸ்.எஸ். வாசனுடைய அம்மா தெருவிலே இட்லி விற்று இந்த பையனை படிக்க வச்சாங்க. அது கேவலமில்லை, அவன்தான் சவுத் இந்தியாவுடைய செசில் பி டெம்லி பேருமான எஸ்.எஸ். வாசன். அதுபோலையே நம்ம கணேசமூர்த்திங்கிற சிவாஜியோட அம்மாவும் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போனதுனால இட்லி விற்றாங்க. 4 மாடு வாங்கி பால்கார ராஜாமணின்னு பேர், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த ஊரில் கிறிஸ்துவ மிஷினரிஸ் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே மட்டும் பந்தல் போட்டுருவாங்க, 4 பக்கம் திறந்த வழி. அந்த பந்தல் கடையில் மத்தியானம் சோறு போடுறோம், பசங்க வீட்டில் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் சோறு போடான்னு சொல்லி பசங்கள்லாம் வர சொல்லி அங்கே ஆனாவனா சொல்லி கொடுத்து அதில் படித்தவன் இந்த கணேசமூர்த்தி. அந்த ஊருக்கு இது கம்பளத்தான் சொல்லக்கூடியவங்க கட்டபொம்மன் நாடகத்தை தமிழ்நாடு போல கொண்டு போன பரம்பரை கம்பளத்தார்னு பேர். அந்த கம்பளத்தார் தெருக்கூத்து போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஊரில் வந்து அந்த வெள்ளக்கார சிப்பாய் வேஷத்துக்கு லோக்கலாக ஒரு பையனை பிடிச்சி அந்த வேஷத்தை போட்டு சைடு நிற்க வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சிவாஜி கணேசனுக்கும் அந்த வெள்ளக்கார சிப்பாய் வேஷம் போட்டு நிற்க வைக்கிறாங்க. அந்த கம்பளத்தார ஒருத்தர் நடிக்கிறத பார்க்குறேன். பார்த்தோன்னே நம்ம சாகிறதுக்குள்ளே கட்டபொம்மன் நடிக்கணும் அப்படின்னு அந்த சின்ன பையன் 7 வயசு பையன் ஆசைப்பட்றான். இதனுடைய தாக்கம் என்ன ஆகி போகுதுன்னா, அந்த ஊருக்கு யதார்த்தம் பொன்னுசாமின்னு ஒரு நாடகக்காரர் வர்றார். ஒரு நாடகம் நடக்குது. இந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு நான் சேர்க்க மாட்டாங்க, நான் அனாதை, எனக்கு யாருமே கிடையாதுன்னு பொய் சொல்லி, அனாதை என்று பொய் சொல்லி யதார்த்தம் பொன்னுசாமி நாடகக்குழுலேயே இந்த பையன் போய் சேர்ந்துக்கிறான். குழு வந்து நேராக திண்டுக்கல் போகுது, அங்கே நாடகம் போடுறாங்க. நல்லா ஞாபகம், ராமாயணத்தில் சீதை வேஷம், 7 வயசு பையன் ராமாயணத்தில் சீதை வேஷம் போடுவான். சீதைக்கு நேரு வில்லி கேரக்டர் சூர்பனகை, சீதை வேஷம் போடுவான், சூர்பனகை வேஷம் போடுவான். மகாபாரதத்தில் வந்து தேவகி, கிருஷ்ணனை பார்த்தா தேவகி வேஷம் போடுவான். பூதனைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை கொல்ல வந்த ராட்சசி 2 வருஷம் 7 வயசு பையன் போடுவான். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் யதார்த்தம் தொடர்ந்து நாடகம் நடத்த முடியாமல் போகும்போது அது அப்படியே கலைஞமான என்எஸ்கே கையில் போகுது. என்எஸ்கே கை வந்து உங்களுக்கு தெரியும், 1944 வாக்கில் அவர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அவர் சிறைக்கு போயிடுறார். சிறைக்கு போய் 2 வருஷம் 2 மாதம் சிறையில் இருக்கார். அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் அந்த நாடகம் கேஆர் ராமசாமி என்று ஒரு நடிகரத்தில், இப்போ ஒரு முந்தின தலைமை தான் சின்ன உலகம் தெரியாது, கேஆர் ராமசாமி அவருடைய நாடகக்குழுவுக்கு அது போய் சேருது. அந்த நாடகத்திலையும் சிவாஜி நடிச்சிட்ருக்கார். இந்த கேஆர் என்னன்றாரு, அண்ணாவுடைய இதய கனி கேஆர் ராமசாமி. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே கேஆர் ராமசாமிக்கு அண்ணா அவர்கள் வேலைக்காரி ஓரிரவு என்று 2 நாடகம் எழுதி கொடுக்குறாரு. வேலைக்காரி ஒரு நாடகம் வந்து அப்போ 1949 50 அது படமாகுது. அந்த வேலைக்காரி நாடகத்தில் இந்த பையன் கதாநாயகி வேஷம் போடுறான். இதுக்கப்புறமா வந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையில் ராமசாமி முதலியார் மகாராஷ்டிர சிவாஜி பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையை படித்து பார்த்துட்டு அண்ணாவுக்கு பெரிய இம்ப்ரெஸ் ஆகி போய் அவர் தான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அண்ணா அவர்கள் எழுதுறாரு. அது கொஞ்சம் ஒரு பாப்புலர் நடிகரை போட்டால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாருன்னு தேடும்போது அப்போ சிவாஜியில் ஃபீல்டுக்கு வரல, அவர் பிரிண்டிங் மிஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறார் அந்த பையன். எம்ஜிஆர் வந்து துணுதுணாக பண்ணி கொஞ்சம் எம்ஜிஆர் பாப்புலர், எம்ஜிஆர் நடித்தா பெட்டரான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துக்கு. கதையை கேட்டோன்னே அவர் நல்ல ஞாபகத்துக்கு எம்ஜிஆர் கூட காங்கிரஸ்காரர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸ்காரர், ஒரு காந்தியோட பக்தர், அகிம்சை போராடக்கூடிய மனுஷர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். இது வந்து நாத்திக கதை, பகுத்தறிவாளர் பேச உருவாகின கதை. இது நாத்திக சப்ஜெக்ட். இது
சாதி பிரச்சனையை ஓங்கி சொல்லக்கூடிய கதையினொன்னே ஐயோ தெரியாமல் அண்ணகிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு தடுமாறுறாரு. நாள் நெருங்கும் போது என்ன பண்ணாங்க, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் 1946 ஜூபிட்டரில் ராஜகுமாரி நடிக்கிறதுக்கு சான்ஸ் வருது. இதுதான் சான்ஸ் சொல்லி எம்ஜி சக்கரபாணி அவங்க அண்ணன் சொல்லி அண்ணாக்கிட்ட எப்படியே சமாதானம் பண்ணு, தம்பிக்கு வந்து ராஜகுமார் நடிக்கிறதுக்கு வேஷம் வந்துருக்குது, அதான் போகிறேன்னு அண்ணாக்கிட்ட சொல்லி என்னை எப்படியே கழட்டி விடு அப்படின்னு சொல்கிறார். போய் சக்கரபாணி அண்ணாக்கிட்ட பேச மாட்டா, பைத்தியக்காரனா என்ன 9 நாள் தான் இருக்குது, 9 நாட்டுக்கு திடீர்னு வந்து வேண்டான்னு சொன்னால் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு வழியில் போயிட்டாங்க. அப்போது திராவிட நாடுங்கிற அண்ணா பத்திரிக்கையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துட்டு ஒரு பையன் எலும்பு தூரமாக கணேசமூர்த்தின்னு பையன், அந்த பையனை கூப்பிட்டுங்க, வாடா தம்பி, டேய் நீ நடிகன் தானே, இந்தா இதை படின்னு சொல்லி 90 பக்கம் டயலாக் கொடுத்து நீ படி, 3 நாள் படிச்சுப்பார், முடியல பேக்ரவுண்ட் வாய்ஸை சைட்லேருந்து குரலை கொடுத்துட்டா நீ படிச்சுப்பாருன்னா 3 நாளில் இந்த பொடி பையன் மனப்பாடம் பண்ணிட்டான். சொல்லி காட்டா சொன்ன உடனே எலும்பு தூரமாக இங்கெல்லாம் வேலை ஆரம்பி தூக்கிட்டு இருக்கு. அந்த டயலாக் மூச்சு வாங்கி சொன்னோடனே அண்ணா அப்படியே தூக்கி அந்த பையன் சுற்றி ஆனந்த கண்ணீர் பிடிக்கிறார். இதுக்கு பிறகு மெட்ராஸில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சௌந்தரிய மகால்னு ஒரு ஹால் இருக்குது. அது திராவிட கழகத்தினுடைய 7வது மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் இந்த நாடகம் இந்த மாதிரி வந்த கூட்டமெல்லாம் டே எம்ஜிஆர் நாடகத்தில் நடிக்கலையாப்பா அப்படின்னு, அடா அவன் நடித்தானே நடிக்கட்டேனப்பா, அதை புது பையனை பற்றி யாரை கவலைப்படுறாங்க, பெரியார் பேச போகிறாரு, அண்ணா நாடகம் போடப்பாரு, அதை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறோம் அப்படின்லாம் போகிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு போர்க்கவசம் கொடுக்குறாங்க. போர்க்கவசத்தை மாட்டி, அவன் தானே மகாராஷ்டிர சிவாஜி போகணுமே, போர்க்கவசம் மாட்டுனா உள்ளுக்கு எலும்பு தூரமாக உடம்பு கவசம் கிடையாது, நிறைய கேப் இருக்குது. ஒரு மூட்டை பஞ்சை கொண்டாந்து சந்தில் செடிஞ்சு விட்டு கிழமைக்கு மேல் செடிஞ்சு விட்டு இந்த பையனுக்கு கண்ணமெல்லாம் ஒடுங்கி போயிருக்குது. ஒடுங்கி இடத்துல வந்து தாடி ஓட்டி விட்டு நிற்கிறாங்க. சிங்கம் சிலிர்த்தது சிங்கம். சினிமாக்காரனே பிடிக்காத பெரியார் டே இன்னிருந்து நீ சிவாஜி கணேசன் தானார். இன்னைக்கு வரை கொண்டாட காரணமே சிவாஜிக்கு பெரியார் பிடிச்சிருது. அதுக்கப்புறம் 1950களில் பையனுக்கு ஒரு 16-17 வயசு ஆகுது. வேலூரில் சக்தி நாடக சபா நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்துக்கு பேர் நூர்ஜஹான் பேர். நூர்ஜஹான் பொம்பளை கதாநாயகி. நூர்ஜஹானில் பெண் வேஷம் போட்டு நடிக்கும்போது PA பெருமாள் மூலியாருங்கிறவர் அந்த ஊருக்காரர், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து நாடகத்தை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பிரமாதமாக ஆக்ட் பண்ண பொண்ணு இல்லை யார் ஆம்பளைன்னொன்னே அட்டா பையன் இப்படி பண்ணுவான ஒருத்தன்ட்டு இவன் எப்படியாவது சினிமா கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி மனசுக்குள்ள வச்சுட்டா அந்த பையன் நடிக்க வைக்கலான்னு. இந்த பக்கம் பார்த்தா பாவலர் பாலசுந்தரம், ஞாபகம் வச்சுக்கணும், பராசக்தி ரைட்டர் பேர் பாவலர் பாலசுந்தரம், கலைஞர் இல்லை, கலைஞர் திரைக்கதை வசனம், ஒரிஜினல் ரைட்டர் பேர் பாவலர் பாலசுந்தரம். அவரும் தீக்காக்காரர். அவர் நாடகம் போடுறாரு. இந்த நாடகத்தை வந்து AK வீரசாமி கல்யாணி வேஷம், பொம்பளை வேஷம், சாமிக்கு வந்து குணச்சார வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. இதான் போய் சிவாஜி போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே இப்போ ஏவிஎம் செட்டியாரும் PA பெருமாள் முதலியார் 2 பேர் சேர்ந்து கூட்டம் அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணும்போது யாரை ஹீரோவை போடலாம்னே PAP சொல்கிறாரு, நான் ஒரு பையன் பார்த்துக்கேன் வேலூர் நாடகத்தில், அந்த பையன் ஹீரோ. எதுக்கே ரிஸ்க் எல்லாம் பண்ணுறேன், KR ராமசாமி இப்போ தான் ஓரிரவும் வேலைக்காரங்க கிட்டு உடனே படம் விற்று போகணும்னாரு. இல்லைங்க நான் அந்த பையனை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் என்னடா வம்பா போச்சுன்னு நீங்கள் பேச முடியாது பெருமாள் முதலியார்கிட்ட. நேராக வந்து டிக்கெட் கொடுத்து அனுப்பினா இந்த கிரேட் மேன் ராஜகுமாரி டைரக்ட் பண்ண ASI சாமி பிளேன் டிக்கெட் எடுத்துகிட்டு திருச்சி போகிறாரு. திருச்சி போய் இந்த பையனை பார்த்து தம்பியை வா போகலான்னு கூட்டி வராரு. இங்கே வந்து 2 மாதம் ஆகிறதுக்குள்ள ASI சாமி டைரக்ட் பண்ண வேண்டிய பராசக்தி கிருஷ்ணமஞ்சிகிட்ட போயிடுது. திருவாரூர் தங்கராசு அவர் தான் ரத்தக்கண்ணுக்கு டைலாக், திருவாரூர் தங்கராசு எழுத வேண்டிய டைலாக்கு இந்த கலைஞர்கிட்ட போயிடுது. இதுக்கப்புறம் இந்த பையனுக்கு மேக்கப் டெஸ்ட் போடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணு மட்டும் முட்டிட்டு வெளியே இருக்குது, மூக்கு நீளமாக இருக்குது. அதாவது ஒருத்தர் பிடிக்கலாம் எவ்வளோவெல்லாம் கேவலம் பேசான்னு பார்த்துங்க. இந்த உலகப்பெரும் நடிகனுக்கு முதல்ல கமெண்ட் தெரியுமா, குதிரை மூஞ்சி, ரத்த மண்டை, சக்ஸஸ் அப்படி சொன்னால் சச் அப்படிங்கிறான். செட்டியார் பார்த்தாரு, இது ஒன்றும் சரியாக வராதுப்பா, சொன்னால் கேளுப்பா அப்படின்னார். பொறுத்து பார்த்து PA பண்ணார், முதலாளி நீங்கள் நஷ்டம் வந்து பயப்படுறீங்க, நஷ்டம் வந்தால் 1 பைசா கொடுக்க மாட்டேன், நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், லாபம் வந்தால் மட்டும் நீங்கள் பந்து போடலாம், எனக்கு 3 மாதம் டைம்னு சொல்லிட்டு 3 மாதம் கூப்பிட்டு இந்த எலும்பு தூரமான பையனுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு கஜரத்தெலாம் பண்ண வச்சு நல்ல ஒரு செமி பைல்வான் ஆக்கி அந்த நீதிமன்ற காட்சி ஷூட் பண்ணுறாங்க. நீதிமன்ற காட்சி ஷூட் பண்ணிவிட்டு செட்டியாக கூப்பிட்டு போட்டா இது யார் இது, அதான் ஏன் சிவாஜி கணேசன், அடா பாவி இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ப மாட்டேங்க. கல்யாணி இந்த இட்லி விற்கிற இடம், அந்த நம்பிராஜ் சண்டை போடுற அந்த கொலாடி சண்டை, காக்கா பாட்டு பாடுற அந்த பின்னணி, நீதிபதி வீடு, பிச்சைக்கார படம், எத்தனையும் 1 வருஷம் 10 மாதம் எடுத்த பராசக்தி படத்தை 21 நாளிலேயே திரும்ப ரீஷூட் பண்ணி எடுத்ததான் நம்மெல்லாம் பார்த்த படம். இந்த நீதிமன்ற காட்சியை கலைஞர் வந்து பஞ்சு சொன்னாலும் கேட்டேன், எத்தனை வாட்டி கேட்டாலும் பாரிச்சு பண்ணி கொடுப்பான்ப்பா,
இல்லைண்ணா ஓகே சொல்லணும். இல்லை உனக்கு என்ன வேணும் மாற்றணுமா பாலிஷ் பண்ணியே கொடுத்துட்டுருப்பாண்ணா. நான் நீதிமன்ற காட்சி வந்து அப்போ 10 வயசில் படித்தேன். அதாவது பராசக்தி மொத்த கதையும் அந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. இப்போ படங்கள்லாம் பார்த்து எம்ஜிஆர் படத்தில் வீரப்பா எம்ஜிஆர் சண்டை போட்டு சண்டை முடிஞ்சால் தான் படம் முடிவு போன விரும்பல. இல்லை, வசனம் முடிந்தால் படம் முடிந்த ஃபீலிங் வரும். அப்படி வரலாறு படைத்த படம் பராசக்தி. ஒரு அந்த கிளைமா நீதிமன்ற காட்சி முடிஞ்சா அப்பா படம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு விஷயத்தை வந்து அந்த மனிதன் வசனம் இருப்பான். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒரு ஜீவன்தான். கோவிலிலே குழப்பம் வைத்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடிவரன் கூடாரமாய் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே சற்று தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்து ஆடும் பாம்புகள் நின்றிருக்கின்றன. தென்றலை தீண்டியதை நான் ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, தீர்ப்பிடுவதற்கு முன்பு சற்று தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்கு ஒரு நாடு, பிழைக்கு ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் அது என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலிருந்து தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு இதோ உங்கள் முன் நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி, இவள் வலையிலே விழுந்தவளை நானும் ஒருவன். பணப்பட்டியை பறி கொடுத்தேன், பசியால் மெலிந்தேன், நடிந்தேன். காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலே மாங்கல்யம் இல்லை. செழித்து வந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்களிலே நீர். கல்யாணி அறைந்தாள், கல்யாணிக்காக நான் அறிந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர். அவர்களுடைய காலைய சிலர் அவருடைய காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே ஈடுபட்டு இதோ உங்கள் முன்னுக்கு கொடியவன் வேணு, இவன் பகட்டால் என் தங்கையை கற்பழிக்க முயன்றான். நான் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்ட முன் வந்தனர். பிரதி உபாரமாக அவருடைய கடைக்கண் பார்வையை கேட்டனர். அதை தலையானவன் இந்த பூசாரி. கல்யாணின் கற்பை காணிக்கையாக கேட்டுக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். தன் குழந்தையை இந்த இலக்கமற்ற உலகத்தை விட்டு செல்ல விரும்பவில்லை. தன் குழந்தை ஆதரவற்று துடித்து சாவதை காண விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். இது எப்படி குற்றமாகும்? விருப்பமானவர்களை கொல்லுவது விந்தையல்ல. உலக ஒற்றமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த ஒரு கந்துக்குட்டியை கொண்டு வர சொல்லியிருக்கிறார். அதே முறைத்தான் கையாண்டுகிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாடவில்லை. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாடுவதற்கு தக்க பாதுகாப்பில்லை. ஆனால் என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் விட்டு பள்ளியிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாச்சின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தான் அந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பணம் என் தங்கையை துரத்தியது, பயந்தோடினாள். பகட்டின் தங்கையை விரட்டியது, மீண்டும் ஓடினாள். பக்தியின் தங்கையை பயமுற்றியது, ஓடினாள். அவள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? அதை வாட விட்டார்களா என் கல்யாணியை? கல்யாணி புழுவாக துடித்தபடியாக உயிரோடு இருந்திருப்பாள். அவளை சாக தூண்டியது இந்த பூசாரி தான். கல்யாணி கஞ்சிக்கெல்லாம் ஆலை ஒட்டி யார் குற்றம்? விதியின் குற்றமா? அந்த விதியின் பெயரை சொல்லி பயிர் விளக்கும் மீனர்களை குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டில் நடமாடப்பட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அந்த பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைக்கும் மஞ்சள்களை குற்றமா? கடவுள் பெயரால் காமல் ஏழைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டில் நடமாடுவது யார் குற்றம்? கடவுள் குற்றமா? அந்த கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கைரளை குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பார்நூல் ஆசிரியர். இதுதான். இது முடிஞ்ச உடனே படம் முடிச்சிட்டா மாதிரிப்பா, படம் முடிஞ்சு வச்சு படம் போகலாம். அப்படி இம்பேக்ட் கொடுத்த ஒரு படம். படம் ரன்னவே கிட்டு. ஸ்டாலின் சீனிவாசன் ஒருத்தர் ராட்சசன், சென்சார் போர்டு, அவர் கண்ணில் விரல் விட்டாட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரவே வரான்னு வந்துடுச்சு. பட்டி தொட்டியெல்லாம் வந்து ரெக்கார்டு போட்டு நாங்கள் பார்த்து கிராம்பூர் ரெக்கார்டு டயலாக் போடும் அப்படி போயிட்டுருக்கு. படம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது. இது என்ன வேடிக்கைன்னா 1952 தீபாவளி மாதம் இந்த தீபாவளியில் வருது இந்த படம். 1952 மே மாதம் 1ஆம் தேதி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது சிவாஜின்னு கல்யாணம். அம்மாக்காரி ராஜாமணியம் சொல்கிறான், என் பொழப்பு தான் அந்த அவருக்கு கல்யாணம். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சினிமாக்காரன் சொல்லுவாங்க எவனை பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க, அது முதலே கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுவிட்ட சகோதரி பொண்ணு கமலா வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் சுயமரியாதை திருமணம் இடம் நடந்த இடம் சுவாமி மல்லம் மேலே. கண்ணதாசன் வந்து மாலை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு தமிழ் பேராசிரியர் வந்து திருக்குறள் 2 படிக்கிறாரு.
கல்யாணம் பண்ணும்போது எம்ஜிஆர், கலைஞர், P.A. பெருமளா முதலியார், அரங்கண்ணல், சகசரநாமம் இவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்த செலவு 500 ரூபாய். த கிரேட் சிவாஜி கல்யாணத்துக்கான செலவு வெறும் 500 ரூபாய். எம்ஜிஆர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த வந்துக்கு 10 பேருக்கு சர்வ் பண்ணாராமா. எப்படி பாருங்க, எம்ஜிஆர் சிவாஜி இப்படி தான் சொல்கிறீங்க, அவங்க எப்படி இருந்து பாருங்க. 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தம்பி வீட்டு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணாராமா. இந்த பராசக்தி படத்தை நடிக்க வரைக்கும் சிவாஜிக்கு மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 250 ரூபா. இந்த படம் நல்லா வந்து தெரிஞ்சோன்னு NSK அப்போ தான் ஜெயிலில் வந்திருக்காரு. இந்த பையன் பிரமாதம் நடிக்கிறானாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பராசக்தி படம் பெறுவதற்கு முன்பே சிவாஜியை படத்துக்கு புக் பண்ணுறாரு. படத்துக்கு புக் பண்ணி மாதம் 250 ரூபா வாங்கிட்டு இந்த பையனுக்கு 25,000 ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் 25,000 ரூபா கொடுத்து புக் பண்ணாங்க. ஜோடி யார் தெரியுமா? பத்மினி. எங்கள் அம்மாடா அது பத்மினி. சிவாஜி பத்மினி எங்கள் அம்மா, கமலம்மா அப்புறம் வந்தவங்க தானே, எங்களுக்கு எங்காள் தானே, சிவாஜி பத்மினி தானே எங்காள். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, பராசக்தி வழக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி தேவர்காலில் ஒரு MR ராதா ட்ராமா. MR ராதா ட்ராமா 7 மணிக்கு. 5லிருந்து 6 வரைக்கும் திருவாங்கூர் சகோதரிகள் நாட்டியம். திருவாங்கூர் சகோதரிகள்னால் அப்போ யாருன்னா லலிதா பத்மினி 2 பேரும் தான் திருவாங்கூர் சகோதரிகள். அவங்க டான்ஸ் வச்சுருக்காங்க 5லிருந்து 6. இது முடிஞ்சோடனே அந்த பொண்ணுக்கு மேக்கப் எடுத்துட்டு வளையல கடையில் காட்டிட்டு விறுவிறுன்னு கார்க்குள்ள ஓடுது. MR ராதா ட்ரூப்பில் இருந்த ஒரு பையன் பின்னாடி ஓடி போய், மேடம் லைஃப்பில் உங்கள் கூட ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அவன் தான் சிவாஜி கணேசன். எப்படி அதுக்கப்புறம் நடிச்சுட்டே இருந்தாங்கப்பா. சலிக்க வரைக்கும் கிழவன் வரைக்கும் நடித்தாங்க. சிவாஜி பத்மினி ஜோடி இனிமேல் பார்க்க முடியாது. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.